ஒரு நிமிஷம் கேளுங்க. மார்னிங் ரெகுலர் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு டயபெட்டாலஜிஸ்ட் ஒரு டாக்டர் இருந்தார் கூட. அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சார், நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து தான் நம்ம வந்து சுகர் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணுமா உடம்புல, இல்லை நம்ம உடம்பே ஏதாவது நமக்கு சிக்னல் கொடுக்குமா, நம்மளே தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டப்போ அவர் அழகாக ஒரு 5 பாயிண்ட் சொன்னார். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னார்னா, தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நல்லா தூங்கியிருப்பீங்க, 7-8 மணி நேரம் நல்லா இரவு தூங்கியிருப்பீங்க. எழுந்ததுக்கப்புறம் அடுத்த நாளுமே மறுபடியும் திரும்பி தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டயர்ட்னஸ் ஃபீல் இருந்ததுன்னா அது வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ், உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் சிக்னலாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. ரெண்டாவது அவர் சொன்னது, சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க, நல்ல வயிறார நல்ல திருப்தியாக சாப்பிட்ருப்பீங்க. ஒரு மணி நேரத்துக்குள்ள மறுபடியும் ஸ்வீட்ஸ் எடுத்து சாப்பிடணும், இல்லாட்டி ஸ்நாக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஜங்க் ஃபுட்டை நோக்கி உங்கள் மனசு போகும் அதை சாப்பிடணும் அப்படின்ட்டு. அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு சுகர் ஸ்பைக் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். மூணாவது அவர் சொன்னது, இந்த வயிற்றை சுற்றி அந்த சதைகள் வர ஆரம்பிக்கும், பெல்லி ஃபேட்பாங்க இல்லையா, அந்த சதைகள் வர ஆரம்பிக்கும். நீங்கள் சாப்பிட்ருக்கிற ஃபுட்டு வந்து ப்ராப்பராக இல்லாமல் சுகர் லெவல் ஜாஸ்தியாகி அங்கே உங்களுக்கு படிமானம் ஜாஸ்தி ஆகுது, அங்கே செரிமானம் குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஃபேட், அதாவது அந்த ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி உங்கள் வயிற்று பகுதியில் போய் ஃபோக்கஸ் ஆகுது. இது வந்து நீங்கள் ஒரு சிக்னலாக எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. நாலாவது அவர் சொன்னது வந்து, மறதிகள் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். பிரெயின் ஃபங்க்ஷனை இந்த சுகர் ஸ்பைக்ஸ் ஜாஸ்தியாகி சர்க்கரை அளவு ஜாஸ்தியாச்சுன்னா உங்களுடைய சிந்தனை சதவிகிதம் குறைந்து உங்களுக்கு ஞாபக மறதி வரத்துக்கான ஸ்கோப் இருக்குது. அப்படி அடிக்கடி ஆகாத மாதிரி இருந்ததுன்னா இது சுகர் மட்டும்தான் அர்த்தம் கிடையாது. நீங்கள் பல விதமான வேலைகளை ஒரு நேரத்தில் செய்ய நினைக்கிறீங்கனாலுமே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இது வந்து ஒரு சிக்னலாக நீங்கள் எடுத்துக்கலாம். கடைசியாக அவர் சொன்னது, நீங்கள் அடிக்கடி தண்ணி குடிக்கணும்னு ஒரு ஆர்வம் வரும், இல்லாட்டி பாத்ரூமுக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணிட்டே இருக்கும். ரொம்ப, அதாவது இது ஏஜ் ஆனதுக்கப்புறமா வர பிரச்சனைகள் சொல்லலை, நம்ம யங் ஏஜ்லேயே நிறைய பேருக்கு இது இருக்கிறதுனால இந்த 5 சிக்னலும் இருக்கா அப்படின்ட்டு 1, 2, 3 இந்த 5 இருந்ததுன்னா தயவு செய்து நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அது தகுந்த பயிற்சிகளை எடுத்துக்கிறது, மருந்து எடுத்துக்கிறது நல்லது. உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. ஏன்னா அவர் அந்த டாக்டரே வந்து டயபெட்டிக்ஸில் இருக்கார், டைப் 2 டயபெட்டிஸ்னாரு. அவரே ரன்னிங்க்கு வர்றது எக்ஸசைஸுக்கு காரணமே அவருக்கு அதை குறைக்கணுங்கிறனால தான். அது ஓட ஆரம்பிச்சப்பறம் அவருக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அதனால் நீங்களும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.